உறவுகளே, இன்றைக்கான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூ இருக்கிற வேலைலாம் முடிஞ்சு போச்சுங்க. தோட்டத்தை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை எங்கேயாவது மல்லிகைப்பூ செடி தெரியுதா? பூத்தையும் பில்லு தாங்க வந்துட்டுருக்கு. நாங்கள் எவ்வளோ தான் மருந்தடிச்சு காலி பண்ணாலும் தண்ணி விட்டு மழை பெஞ்சாலே போதுங்க, சடசடான வளருது. பூச்செடி கூட அந்த மாதிரி வளர மாட்டேங்குது. இப்போது உரம் வச்சு மறுபடியும் மருந்தடித்து ரெடி பண்ணணும் பூ வர்றதுக்காக. அதுக்காக தான் செடியான்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ பில்லு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பில்லில் நம்ம உரம் வச்சோம்னா இந்த பில்லுக்கு தாங்க ருஜு ஃபுல்லாக போகும், செடிக்கு கொஞ்சம் கூட உரைக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி செடியை சுற்றி மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உரம் வச்சு ரெடி பண்ண போகிறோம். இன்னும் 2 நாளில் இந்த வேலையெல்லாம் முடிச்சே ஆகணும். ஏன்னா இல்லைன்னா மறுபடியும் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன துளிர் வந்துடும். இந்த ஒவ்வொரு துளிருக்கும் நம்ம மருந்தடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் இதெல்லாம் கட் பண்ணி விட்டு மறுபடியும் ஃபுல்லாக துளுப்பு மருந்து அடித்து உரம் வச்சு நம்ம ரெடி பண்ணோன்னா சீக்கிரமாக ஒரு 20-25 நாளில் பூ மறுபடியும் செடி ரொப்ப வந்துடும். மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.